ஓம் சாய்ராம். இன்னைக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த சாய்ராம் பேர் வந்து ஆனந்த். இவங்களும் இவங்க மனைவியும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருடங்கள் ஆச்சு. இவங்க கூட இந்த ஆனந்த் சாய்ராம் கூட அவங்களோட தம்பிங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட தம்பிங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கு. எல்லாருமே கூட்டு குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே கூட்டு குடும்பமா இருந்தாலும், இந்த சாய்ராமுக்கு வந்து ஒரு கவலை என்னன்னா, எல்லாரும் அவங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு 9 வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லையே! அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பாபான்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்களும் அவங்க மனைவியும் நெறைய பூஜைகள் பண்ணியிருக்காங்க. நெறைய விரதங்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்ப அவங்க கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவர் வந்திருக்காரு. வந்துட்டு இவங்க கிட்டலாம் பேசிட்டு இருந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, "நீங்க வந்து சாய் சத்தியவிரத பூஜை பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க சொல்லியிருக்காங்க, "நாங்க பண்ணதில்ல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, "நீங்க உடனே சாய் சத்தியவிரத பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும்" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்காரு. இவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாய் சத்தியவிரத பூஜை பண்ணியிருக்காங்க. சாய் சத்தியவிரத பூஜை பாபா மேல ரொம்ப நம்பிக்கையோட பண்ணியிருக்காங்க. 1 வாரம் இல்ல, 9 வாரம் தொடர்ந்து சாய் சத்தியவிரத பூஜை பண்ணியிருக்காங்க. சாய் சத்தியவிரத பூஜை பார்த்தீங்கன்னா, எப்ப வேணாலும் நம்ம செய்யலாம். எந்த ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்டின்னா கூட, நம்ம சாய் சத்தியவிரத பூஜை பண்ணலாம். ஏன்னா, நம்ம சாய் சச்சரித்தில படிச்சிருப்போம். பீமாஜி பாட்டீல் அவங்க தான் வந்து இந்த சாய் சத்தியவிரத பூஜைய பண்ணாங்க அப்டின்னு சொல்லிட்டு. அதனால நெறைய நார்த் இந்தியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சத்யநாராயண பூஜை மாதிரி சாய் சத்தியவிரத பூஜை பண்ணுவாங்க. சாய் சத்தியவிரத பூஜை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. 9 வாரம் பண்ணியிருந்திருக்காங்க. 9 வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பாபாவோட ஆசீர்வாதத்தோட இவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே, குழந்தைய வந்து ரொம்ப நல்லபடியா வளர்த்துருந்துருக்காங்க. எல்லா குழந்தைங்கள் மாரியே இந்த குழந்தையும் நல்லா ஓடி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா 6 வயசாகி இந்த குழந்தை வந்து பேசவே இல்ல. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு. குழந்தை இவ்ளோ தூரம் பாபாவோட ஆசீர்வாதத்தோட பொறந்து கூட பேசலையே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து பாபாட்ட பிரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. "உங்களோட வரத்தினால எனக்கு பொறந்த குழந்தை பாபா. ஆனா குழந்தை இன்னும் பேசவே இல்ல. 6 வயசு ஆச்சு. இன்னும் பேசவே இல்லையே பாபா" அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைங்களோட விளையாண்டுட்டே இருந்திருக்காங்க. வெளியில போன அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு வரவே இல்லையா. மத்தியானம் ஆயும் வீட்டுக்கு வரவே இல்லையா. இவங்க ரொம்ப பயந்துட்டு போய் மத்த குழந்தைங்கள்ட்ட கேட்ட உடனே, "அப்பவே அவன் போயிட்டானே" அப்படின்னு சொல்லி மத்த குழந்தைங்கலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. விளையாட போன குழந்தைய வந்து காணோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துருக்காங்க. அந்த ஏரியாலாம் தேடியிருக்காங்க. பக்கத்துல உள்ள ஏரியாக்கள் போய் தேடியிருக்காங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள்ட்டலாம் கேட்டுருக்காங்க. எல்லா இடங்களும் போய் போய் தேடி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அந்த குழந்தைய வந்து காணவே காணோமா. அம்மா, அப்பா 2 பேரும் ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டு பக்கத்து தெரு வேற வேற தெருவுக்கெல்லாம் ஓடி போய் தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவர் யாருன்னே தெரியாத ஒருத்தவர் வந்து இந்த குழந்தைய வந்து கை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டே வந்திருந்திருக்காரு. அப்ப இவங்க பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டு அவங்க கிட்ட ஓடி, "இவங்க ஏன் பையன்? எங்க பார்த்தீங்க? இவன் எங்க இருந்தான்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரு சொல்லியிருக்காரு, "இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய சாய்பாபா பக்தர் இருக்காங்க. அவங்க வீட்ல சாய் சத்தியவிரத பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜையில தான் நான் இவன பார்த்தேன். அதுக்கப்புறம் இவன் வந்து ரொம்ப நல்லா பேசினான். பேசி நீங்க தான் அம்மா, அப்பா உங்களோட விலாசம் எல்லாமே இவன் சொன்னான். அத வச்சு தான் நான் இவன வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு பயங்கர ஷாக்காம். ஏன்னா, அந்த குழந்தை பேசவே பேசாதே. 6 வயசாகி இந்த குழந்தை பேசலன்னு தானே அவங்க அம்மா, அப்பா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குழந்தை பேசுது அப்படின்னோனே, இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சாம். "என்னது என் பையன் பேசினானா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. "ஆமா, உங்க பையன் நல்லா பேசினான். அவங்கள்ட்ட வந்து என்னட்ட அட்ரஸ் சொன்னதே உங்க பையன் தான். அவங்க வீட்லேருந்து நான் தான் கூட்டிட்டு வர்றேன்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. பயங்கர ஷாக் ஆயிட்டு, அவங்க அவங்க பையன்ட்ட போய் கேட்டா, அவங்க பையன் அவ்ளோ அழகா பேசுனாப்லயாம். அந்த பையன் வந்து என்ன சொன்னாப்ல அப்டின்னா, அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க இந்த பையனோட கைய புடிச்சு, ஸ்பீடா இழுத்துட்டு போய் இந்த பூஜையில விட்டுட்டாங்களாம். இந்த பூஜையில விட்ட உடனே, இந்த பையன் வந்து சத்தியவிரத பூஜை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சத்தியவிரத பூஜையில இந்த பையனுக்கு வந்து பிரசாதம் கொண்டாந்து குடுத்துருக்காங்க. அந்த பிரசாதத்த சாப்ட்டுட்டு, பூஜையில கலந்துக்கிட்ட இந்த குழந்தை வந்து அங்கேயே நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எந்தவித ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாம, பாபாவோட பிரேயர்னால மட்டுமே இந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சத்தியவிரத பூஜையில கலந்துக்கிட்டு, அந்த பிரசாதம் சாப்ட்டு இந்த குழந்தை அங்கேயே பேசியிருக்காங்க. அங்கேயே வந்து பாபாவ பத்தி பேசியிருக்காங்க. நெறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கேட்டிருக்காரு. கைப்பிடிச்சு இழுத்துட்டு வந்தார்ல, அவர் வந்து கேட்டிருக்காரு. "நீ எங்க ஊருப்பா? எங்கேருந்து வர்ற?" அப்படின்னோனே, இவங்க அம்மா, அப்பா பத்தியெல்லாம் சொல்லி, "இந்த இடத்துல தான் நாங்க இருக்கோம்ன்னு" அந்த 6 வயசு குழந்தை சொல்லி, அதுக்கப்புறம் இவரு அந்த குழந்தைய கைப்பிடிச்சு வந்து இவங்க அம்மா அப்பாட்ட சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இவங்க அம்மா, அப்பாவுக்கு பயங்கர ஆச்சரியமா. "பேசாத குழந்தை இவ்ளோ தூரம் பேசிட்டானே!" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியமா, அப்படி அழுகுறாங்களாம். ரோட்லயே அப்படி அழுகுறாங்களாம்.
அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, "உன்னைய கூட்டிட்டு போனது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னைய கூட்டிட்டு போனது யாருன்னே தெரியல. என்னை தர தரன்னு கூட்டிட்டு போயிட்டு, அந்த பூஜையில விட்டது தான். அதுக்கப்புறம் அவர காணவே காணோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு ஆச்சரியமா, பாபாவே வந்து நம்ம குழந்தைய இழுத்துட்டு போய் அந்த பூஜையில விட்டு, அந்த பூஜையில நம்ம குழந்தைய பாபா பேச வச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷமா, இவங்க அம்மா வந்து இந்த விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்றாங்க. ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் சத்தியமா நம்பவே மாட்டாங்க சாய்ராம். வேற யாராவது கேட்டாங்கன்னா, "இதெல்லாம் எப்படி நடக்கும்?" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா, நம்ம சாய்பாபா நெனச்சா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா, சாய்பாபாவால முடியாதது எதுவுமே இல்ல. ஒரு ஒரு செகண்ட்ல சாய்பாபா நெனச்சா நம்மளோட வாழ்க்கையே மாத்துவாங்க சாய்ராம். அந்த மாதிரி தான் இந்த குழந்தை. 6 வயசு வரைக்கும் பேசாத குழந்தை. ஒரு பூஜையில அவ்வளோ அழகா பேசியிருக்காங்க. இது உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம் சாய்ராம். இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்க கூட உடனே ஷேர் பண்றேன். சாய்பாபாவ நம்புன பக்தர்களுக்கு சாய்பாபா ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி தருவாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றது இதான் சாய்ராம். பாபா தன்னை நம்பின பக்தர்களோட குழந்தைய அவ்வளோ அழகா பேச வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு அந்த சாய்ராம் சொன்னாங்க. இதுதான் நம்ம சாய்பாபா. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், போராடிக்கிட்டு இருப்போம். அது எல்லாத்தையும் பாபாவோட பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு, "பாபா நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருங்க. எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். சாய்ராம்.